கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, செம்பியம் தமிழ் பாப்டிஸ்ட் திருச்சபை சார்பாக இந்த நாளில் உங்களை தொலைக்காட்சி மூலமாக சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். கர்த்தர் தாமே இந்த ஆராதனை முழுவதும் நம் ஆசீர்வாதமாய் பிரயோஜனப்படுத்தி தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஓ நன்றி ஆண்டவரே. யாவரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஓ நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ கடந்த 11 மாதங்கள் கர்த்தாவே எங்களை காத்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ எவ்வளவோ சூழ்நிலைகள் ஆண்டவரே இதோ எங்களை சூழ்ந்திருந்தது ஆண்டவரே. கர்த்தாவே நீர் ஒரு விசையா எங்களுக்கு இறங்கி ஆண்டவரே எங்கள் காரியங்கள் எல்லாத்தையும் ஆண்டவரே உம் கரத்திலே வைத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ நீ நல்லவரும் வல்லவரும் வாக்கு மாறாதவருமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஓ அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கைவிடாத தேவனே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஓ நன்றி ஆண்டவரே. ஓ ஷதனமரு கபாலா பரியாந்திரிகளோ. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. ஓ வாக்கு மாறாத தேவனே, நன்றி தகப்பனே. ஓ நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே. ஓ ஷகனமரு கபாலா பரியாந்திரிகளோ. ஓ நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ எங்களை காத்தீரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் கைவிடாத தேவனாக இருக்கிறீரே, நன்றி செலுத்துகிறோம். ஓ அதிசயமான தேவனே, நோக்கி கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. ஓ எங்கள் மத்தியிலே நீ இறங்கி வாரும் ஆண்டவரே. நன்றி. அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சமாதானம் தருகிறார். இமன்று சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்குமே பயமில்லை. அதிகாரம் கையிலே, ஆளுவோம் தேசத்தை. நம் அதிகாரம் கையிலே, ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நொறுங்குண்ட நெஞ்சமே
நோக்கிடு இயேசுவை நொறுங்குண்ட நெஞ்சமே, நோக்கிடு இயேசுவை. தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. ஓஹோ நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. ஆமென். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இந்த 11 மாதங்கள் ஆண்டவரே கர்த்தாவே எங்களுக்கு பல நன்மைகளை செய்திரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எக்கிட்டான சூழ்நிலை மத்தியிலும் ஆண்டவரே, எவ்வளவு ஆபத்தான சூழ்நிலை மத்தியிலும் ஆண்டவர் கர்த்தாவே, உம்முடைய கரம் ஆண்டவர் எங்களோடு கூட இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென். ஜீவன் தந்து நீர் அன்பு கொண்டே, பாவம் நீங்கிட கழுவி விட்டு. ஜீவன் தந்து நீர் அன்பு கொண்டீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டு. உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீ. உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீ. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. இருளில் அதிகாரம் அகற்றி விட்டி, இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டி. இருளில் அதிகாரம் அகற்றி விட்டி, இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டி. உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்து கொண்டீ. உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்து கொண்டீ. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நீர் ஆண்டவரே கடந்த 11 மாதம் பாதுகாத்த ஆண்டவரே, இந்த வருடத்தில் ஆண்டவரே முதல் நாளில் ஆண்டவரே உங்களுடைய காரணியம் எங்களை பெரியவனாக்கும் சொன்ன தேவன் ஆண்டவரே, மட்டும் ஆண்டவரே உங்களுடைய கிருபையினால வழி நடத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வருடத்தின் கடைசி மாதத்தில் ஆண்டவரே, இந்த பிறப்பின் மாதத்தில் இருக்கிற எங்களையும் ஆண்டவரே ஒரு விஷயம் எங்களை கண்ணோக்கி பார்த்து எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் உங்களுடைய சமாதானம் சந்தோஷத்தோட வாழ கிருபை பாராட்டும். இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய கிருபை எங்களோட கூட தங்கி தாபரிகளை ஜெபிக்கிறோம். பெரியவர் பெரிய காரியங்களை செய்யும். ஜெபக்கேளும் பிதாவே. தொடர்ந்து நம்முடைய திருச்சபையின் போதகர் DS ராபர்ட் ஜேஸ் அவர்கள் செய்தியை பகிர்ந்து கொள்வார். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட சத்தியத்தின் திருவார்த்தையை ஆவலோடு கூட கேட்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிற அன்பு தேவ மக்களோடு கூட உலகத்தின் இரட்சகராகிய இயேசு பேசுவார். நாம் வருடத்தின் கடைசி மாதத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த முதல் நாளிலே ஆண்டவர் எனக்காய் என்ன பேசப் போகிறார்? கடந்த 11 மாதங்கள் என்னை கண்ணின் மணி போல பாதுகாத்தார் என்றதான நினைவில் இருக்கிறதான அன்பு தேவஜனமே, ஆண்டவர் இன்றைக்கு என்னோடு கூட பேசும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத வார்த்தை என்ன என்று நினைக்கிறீர்கள் அல்லவா? எடுத்துக்கொள்ளுங்கள். 99ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம்.
நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதபடியிலே பணியுங்கள். அவர் பரிசுத்தம் உள்ளவர். அன்பு தேவஜனமே, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி இன்றைக்கு நாம் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும், யாரை உயர்த்தி கொண்டு இருக்கிறோம். ஒருவேளை குடும்பத்தில் இருக்கிறதான மக்கள் மனைவியை உயர்த்தலாம், கணவனை உயர்த்தலாம், பிள்ளைகளை உயர்த்தலாம். ஆனால் இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்ற வேதத்தின் வாக்கின் வார்த்தை மீண்டுமாய் வாசிக்க கேட்போம். 5ஆம் வசனத்தை. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி. அன்பு தேவஜனமே, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தும்படியாய் இன்றைக்கு நமக்கு சொல்லப்படுகிறது. ஆண்டவரை நாம் உயர்த்தும் பொழுது அவர் பரிசுத்தம் உள்ளவர். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் உயர்த்தும் பொழுது அதற்குள் காணப்படுகின்ற மகிமை வல்லமையை ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசும்படியாய் தீர்மானித்த காரியம்தான். ஆண்டவருக்கு தெரியும் நாம் என்ன செய்ய வேண்டும், நம்மை எப்பொழுது உயர்த்த வேண்டும் என்று அவருக்கு தெரியும். நாம் செய்ய வேண்டிய காரியமெல்லாம் அவரை நாம் உயர்த்த வேண்டும். அவரை நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதப்படியில் பணியுங்கள். அவர் பரிசுத்தம் உள்ளவர். அவருடைய பாதத்தில் பணிய வேண்டும். இன்றைக்கு நாம் பலவிதமான காரியங்களிலே மற்றவருடைய பாதங்களிலே பணிவு காணப்படுகிறது. ஒருவேளை நம்முடைய சரீரம் பலவீனமாயிருந்தால், நமக்கு விரோதமாய் மக்கள் எழும்பினால், நமக்கு காரியங்கள் செயல்படவில்லை என்றால் மனிதனுடைய பாதத்தில் பணிந்து காணப்படுகிறோம். இன்றைக்கு தீர்மானித்துக் கொள்ளுங்கள், ஆண்டவருடைய பாதத்தில் நீங்கள் பணிவது உண்மை என்றால் ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை உயர்த்துகிறவராயிருக்கிறார். ஏனென்றால் அவர் பெரியவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர். பரிசுத்த தேவனை நாம் மறந்து விடுகிறோம். பரிசுத்தமான காரியத்தை நாம் மறந்து விடுகிறோம். நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கின்றதான காரியம் என்னவென்றால், தாவீது சிறுமையும் எளிமையானவன். கர்த்தர் அவர் மேல் நினைவு கொண்டு அவரை உயர்த்தும்படியாய் சாமுவேல் தீர்க்கதரிசி அவருடைய இல்லத்திலே இருக்கும் பொழுது இவ்வளவுதானா என்று கேட்கின்ற சூழ்நிலை. இவ்வளவுதானா பிள்ளைகள் என்று கேட்கும் பொழுது, இவர்களில் ஒருவன் சிறியவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். அன்பு தேவஜனமே, ஆண்டவரை நாம் உயர்த்தும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை உயர்த்துகிறவராயிருக்கிறார், நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவராயிருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய காரியம் அவருடைய பாதத்தில் பணிய வேண்டும். தீர்மானித்துக் கொள்ளுங்கள். கடந்த பல மாதங்கள் நீ யாருடைய பாதத்தில் பணிந்திருந்தாய் என்று எனக்கு தெரியாது. ஆண்டவர் பேசுகிறார். அவருடைய பாதத்தில் நமக்கு பணிவு இருக்க வேண்டும் என்றால் பணிந்து காணப்படும்படியாய் ஆண்டவர் நமக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அவர் பரிசுத்தமானவர். இவ்வளவுதானா என்று கேட்கும் பொழுது, இவனிலும் ஒருவன் இருக்கிறான், ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லும் பொழுது தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ஆள் அனுப்பி அழைப்பி என்று சொல்லும் பொழுது அங்கேதான் சாமுவேல் தீர்க்கதரிசி தாவீதை பார்த்தவுடனே எழுந்து நின்று அபிஷேகிக்கின்ற வல்லமை, அந்த அபிஷேகம் நிலைநிறுத்தப்படுகிறது. அந்த அபிஷேகத்துடைய வல்லமை ஆண்டவர் எப்படியாய் தாவீதை உயர்த்துகிறார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இஸ்ரவேலின் மூப்பர் எல்லோரும் எப்ரோனிலே ராஜாவினிடத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோட உடன்படிக்கை பண்ணி அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். தாவீதை ராஜாவாக, இஸ்ரவேலின் மேல் தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். அன்பு தேவஜனமே, பரிசுத்தமுள்ள தேவனை நீ தரிசிக்கும் பொழுது
பரிசுத்தமுள்ள தேவனை நீ ஆராதிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது, அவரோடு கூட பேசும் பொழுது உன்னுடைய நிலைமை என்ன என்பது இயேசு அறிந்தவராய் இருக்கிறார். மனிதனுக்கு முன்பாய் தாழ்மைப்படுவது உண்மைதான். ஆனால் என் தேவனுக்கு முன்பாய் நீ தாழ்மைப்படும் பொழுது ஆண்டவர் காரியங்களை மாற்றுகிற தேவன் மாத்திரமல்ல, அபிஷேகிக்கிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உன்னை எல்லா காரியத்திலும் உயர்த்தும்படியாய் மாத்திரமல்ல, உன்னை அபிஷேகிக்கும்படியாய் தேவனுடைய வல்லமை உனக்குள்ளே இருக்கும்படியாய், அந்த தாழ்மை உனக்குள்ளே இயேசுவுக்கு முன்பாய் நான் பணிவது உண்மை என்றால் ஆண்டவர் நிச்சயமாய் என் காரியங்களை மாற்றுகிறவராய் இருக்கிறார் என்ற நிச்சயம் இன்றைக்கு நமக்கு வேண்டும். ஏனென்றால் சிறுமையும் எளிமையானவனை ஆண்டவர் பொழுதிலிருந்து தூக்கி எடுத்து ராஜாக்கள் மத்தியிலும் பிரபுக்கள் மத்தியிலும் அமர செய்கிற தேவன் அல்லவா? அவர் நம்மை அமர வைக்கிற தேவன். அவருக்கு தெரியும் எந்த நேரத்திலே நம்மை உயர்த்த வேண்டும், எப்படி உயர்த்த வேண்டும். நாம் நினைப்பதெல்லாம் உடனே காரியங்கள் நடக்க வேண்டும், உடனே காரியங்களை செயல்படுத்த வேண்டும். இப்படிதான் நாம் நினைக்கிறோம். நம்மிடத்தில் பொறுமை இல்லை, நம்மிடத்தில் பொறுமை இல்லை. ஒரு குடும்பத்தினுடைய காரியம் எடுத்துக்கொள்வோம் என்றால் குடும்பத்திலே ஒரு பொறுமையற்ற சூழ்நிலை. வேலை ஸ்தலங்களிலே பார்க்கும் பொழுது வேலையிலே பொறுமையற்ற சூழ்நிலை. உங்களுக்கு மேல் இருக்கிற உயர் அதிகாரி பலவிதமான காரியங்களை சொல்லும் போது அதை கேட்கக்கூடாதபடி நாம் கடந்து போய்விட வேண்டும், நாம் வேலையை விட்டு செல்ல வேண்டும் என்ற தீர்மானம் நமக்குள்ளே நினைத்து கொண்டிருக்கிறோம். அன்பு தேவஜனமே, எப்படி தாவீது பொறுமையோடு கூட பலவிதமான சூழ்நிலைகள், பலவிதமான நெருக்கங்கள், நமக்கு காணப்படுகின்ற பிரச்சனைகள் எல்லாம் மனிதர்களுக்கு முன்பாக, ஆனால் ஆடுகளை காடுகளிலே மேய்த்து கொண்டிருந்த தாவீதுவோ பலவிதமான சூழ்நிலை, துஷ்ட மிருகங்கள் கடந்து வருகிறதல்லவா, கடந்து வந்ததல்லவா, அவைகளை அடித்து போடும்படியாய் தேவ வல்லமை அல்லவா அவரோடு கூட இருந்தது. இன்றைக்கு உனக்கு ஒருவேளை உன் குடும்பத்திலே, உன் வேலை ஸ்தலங்களிலே, உன்னுடைய தொழிலிலே, பலவிதமான வியாபாரத்தின் மத்தியிலே உனக்கு பலவிதமான பிரச்சனை இருக்கலாம். நீ பொறுமையை இழக்கக்கூடாதபடி அபிஷேகத்தின் வல்லமை உனக்குள்ளே நிரப்பப்பட வேண்டும் என்றால், உன்னை உயர்த்தப்பட வேண்டும் என்றால், நீ உயர்வாய் இருக்க வேண்டும் என்றால், என் தேவனுக்கு முன்பாய் நீ தாழ்மைப்படுவது உண்மை என்றால் ஆண்டவர் நிச்சயமாய், அவர் பரிசுத்தமுள்ள தேவன் அல்லவா, நம்மையும் மாற்றும்படியாய், நம்மையும் ஆசீர்வதிக்கும்படியாய் என் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அன்பு தேவஜனமே, இவ்வளவு நாள் பொறுமையாயிருந்தாய், உனக்கு ஒரு அழைப்பு வரப்போகிறது, அன்பின் அழைப்பு வரப்போகிறது. அபிஷேகம் செய்யப்பட்டதான பரிசுத்தவான்களிடத்திலிருந்து வல்லமை வரப்போகிறது, பரிசுத்தரிடத்திலிருந்து ஒரு அழைப்பு வரப்போகிறது. உன்னை தேடி கண்டுபிடிக்கும்படியாய், உன்னை அழைக்கும்படியாய், உனக்காய், உன்னுடைய காரியங்களுக்காய் காத்திருக்கிற வல்லமை நீ விளங்கிக் கொள்ளும் போதல்லவா அது என்ன தேவ அபிஷேகம், என்ன தேவ வல்லமை என்று நீ புரிந்து கொள்ள முடியும். ஆள் அனுப்பி அழைப்பி என்று சொன்னதான தாவீதுக்கு எத்தனை பெரிய மகிழ்ச்சியாயிருக்கும். குடும்பம் புறக்கணித்தது, உடன் இருக்கிற மக்கள் புறக்கணித்தார்கள். இவ்வளவுதான் வாழ்க்கை என்று ஒருவேளை சிந்தனைக்குள்ளே கடந்து இருக்கலாம். ஆண்டவரே, நான் ஆடுகளை காடுகளிலே மேய்த்துக் கொண்டிருக்கிறேனே, பலவிதமான பிரச்சனைகளை நான் சந்திக்கிறேனே, எனக்கு முடிவு இல்லையா? அப்படிப்பட்டதான சூழ்நிலையோடு கூட அமர்ந்து கொண்டு பலவிதமான சூழ்நிலை, அனுதினம் என் வாழ்க்கையை நான் எப்படி மாற்றிக்கொள்வது என்று பயத்தோடு கூட, வேதனையோடு கூட, கண்ணீரோடு கூட, மனசோர்வோடு கூட, திக்கற்ற நிலைமையை நினைத்து கொண்டிருக்கிற அன்பு குடும்பத்தின் மக்களே, ஆண்டவர் உங்களுக்காய் பேசிக் கொண்டிருக்கிறார். இயேசு உங்களுக்காய் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் பரிசுத்தர். நாம் அவருக்கு முன்பாய் தாழ்மைப்படும் பொழுது, நம்மை தாழ்த்தும் பொழுது, பணிந்து காணப்படும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய காரியங்களை அறியாது இருப்பாரா? இயேசு அறிந்தவர். நீ தாழ்மைப்பட்டதான மக்களிடத்திலே போதும், இனி வேண்டாம். சற்று சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். எத்தனை பெரிய வேதனைக்குரிய காரியத்திலிருந்து ஆண்டவர் என்னை தூக்கி எடுத்திருக்கிறார் என்றுதான் நிச்சயம் உனக்குள்ளே வரும்போது ஆண்டவர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். 4ஆம் வசனம் சொல்லுகிறது, தாவீது ராஜாவாகும் போது 30 வயதாயிருந்தான். அவன் 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். அன்பு தேவஜனமே, தாவீது ராஜாவாகும் பொழுது 30 வயதாய் காணப்பட்டார். யோசித்து பாருங்கள். இந்த இளம் பிரயாணத்திலே, இளம் வயதிலே பலவிதமான துன்மார்க்கத்தின் பழக்கத்தில், பலவிதமான கட்டுகளில் கட்டப்பட்ட நிலைமையிலே நம்முடைய வாழ்க்கை விழுந்து விட்டதே என்று நினைக்கிறாயா?
ஆண்டவர் இன்றைக்கு உரை கொடுக்கும்படியாய் ஆண்டவர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னுடைய வாலிப வயதிலே ஆண்டவர் உன்னை மாற்றும்படியாய் அந்த பரிசுத்த வல்லமையான தேவனிடத்திலே நீ பணிந்து காணப்படும் போது ஆண்டவர் நிச்சயமாய் எல்லாவற்றையும் செய்கிறவர் ஆயிருக்கிறார். தாவீது ஆண்டவரோடு இணைக்கப்பட்டவனாய் இருந்தான். தேவ வல்லமை கொண்டு காரியங்களை செய்யும்படியாய் அவருடைய வல்லமை தெய்வத்தையே நோக்கி இருந்தது. இன்றைக்கு மனுஷனை நோக்கி கொண்டு நீ புலம்பிக் கொண்டு நீ அழுது கொண்டு வேதனையோடு கூட உன்னுடைய வாரங்களை நினைப்பது உண்மை என்றால் ஆண்டவர் இன்றைக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். உன்னிடத்திலே வந்து அவர் சொல்லுகின்ற வார்த்தை, எனக்கு முன்பாய் தாழ்மைப்படு என்று சொல்கிறார். நீ அவரை உயர்த்து என்று சொல்கிறார். பணிந்து கொள் என்று சொல்கிறார். ஏனென்றால் அவர் பரிசுத்தம் உள்ளதான ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர். என் இயேசு ஒருவரே, என் இயேசுவை நேசிப்பது உண்மை என்றால் உன்னுடைய காரியங்கள் மாற்றப்பட போகிறதாம். நீ ஆசீர்வாதமாய் மாற்றப்பட போகிறாய். உன்னுடைய குடும்பம் நீ எழுது கொண்டிருக்கிற உன் பிள்ளைக்காய் மாற்றப்பட போகிறதாம். போதும், இனி என் இயேசுவுக்கு முன்பாய் பணிவேன். யாராருக்கு முன்பாய் பணிந்தாய் அல்லவா? காரியங்கள் நடக்கவில்லை. ஒருவேளை வழக்குக்காய் வழக்கறிஞருக்கு முன்பாய் பணிந்திருக்கலாம். சட்டத்தின் ஒழுங்குக்காய் பலவிதமான காவலரிடத்திலே நீங்கள் பணிந்திருக்கலாம். தொழிலுக்காய் பலவிதமான காரியங்கள் தேவை என்று, பணம் தேவை என்று உயர்ந்த இடத்தில் இருக்கிறதான அதிகாரிடத்திலே நீங்கள் பணிந்திருக்கலாம். பரிசுத்தமுள்ள தேவனை நீ மறந்து விட்டாய். பரிசுத்தமுள்ள தேவன் இன்றைக்கு நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் அவருக்கு முன்பாய் நம்மளை தாழ்த்தி பணிந்து கொள்வது உண்மை என்றால் அவர் பரிசுத்தம் உள்ளதான தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். 5ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் எப்ரோனிலே யூதாவின் மேல் 7 வருஷமும் 6 மாதமும் எருசலேமிலே சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் யூதாவின் மேலும் 33 வருஷமும் ராஜ்யபாரம் பண்ணினார். யோசித்து பாருங்கள், ஆளுகை செய்கின்ற அனுபவம். அவர் நினைத்ததெல்லாம் என்னுடைய ஆளுகை காடுகளில் ஆடுகளை மேய்க்கின்ற ஆளுகையா இருக்குமா என்று ஒருவேளை அவருடைய சிந்தனை இருந்திருக்கலாம். ஆனால் அவர் ஆண்டவருக்குள்ளே பணிந்து காணப்படும் போது, பரிசுத்தம் உள்ள தேவனை பணிந்து காணப்படும் போது, அவருடைய நாமத்தை உயர்த்தும் போது அல்லவா தாவீதினுடைய வாழ்க்கை மாறிவிட்டது. ராஜ்யபாரம் கொடுக்கப்பட்டது. ராஜரீகமான காரியங்கள், ஆசீர்வாதங்கள் அவருக்கு கிடைத்தது அல்லவா? இன்றைக்கும் உங்களுடைய நிலைமை அப்படி இருப்பது உண்மை என்றால் நீ கிறிஸ்துவுக்குள்ளே பரிசுத்த உள்ளதான தேவனுக்கு முன்பாய் நீ தாழ்த்தி நீ பணிந்து காணப்படுவது உண்மை என்றால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய காரியங்களை மாற்றுகிறவராயிருக்கிறார். உனக்கென்று கொடுக்கப்பட வேண்டிய ஆசீர்வாதத்தை என் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு புதுப்பிக்கும்படியாய், உன்னுடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தும்படியாய் அந்த பரிசுத்தம் உள்ள தேவன் உன்னை அறிந்திருக்கிறார், உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் பரிசுத்தம் உள்ளதான தேவன். அவருடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்தும் போது, அவரை நீ உயர்த்தும் போது, அவருக்கு முன்பாய் பணிந்து காணப்படும் பொழுது, அவர் பரிசுத்தர் என்பதை நீ உணர்ந்து கொள்ளும் போதுதான் தேவ மகிமை வெளிப்படும்படியாய் ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். வாசிங்கள் 6ஆம் வசனத்தை. தேசத்திலே குடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷரோடு கூட எருசலேமுக்கு போனான். அவர்கள் இதிலே பிரவேசிக்க தாவீதினால் கூடாது என்று எண்ணி தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை, குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார்கள். அன்பு தேவ ஜனமே, யோசித்து பாருங்கள். இவர் ஆசீர்வாதத்தின் மத்தியிலும் தடை காணப்படுகிறது. குருடர்களும் சப்பானிகளும் நீ பிரவேசிக்கும் பொழுது தடுப்பார்கள். எத்தனை பெரிய ஒரு வார்த்தை பார்த்தீர்களா? குருடர்கள். வல்லமை படைத்ததான தாவீது, இயேசுடைய வல்லமை, ஆண்டவருடைய வல்லமை படைத்ததான தாவீதிடத்தில் சொல்லுகிற ஒரு கூட்டம் உண்டு. இன்றைக்கு உன்னுடைய முன்னேற்றத்தை காணக்கூடாதபடி,
உன்னுடைய ஆசீர்வாதத்திற்கு தடையாய் இப்படிப்பட்டதான நயவஞ்சகமான காரியங்கள் உனக்கு முன்பாய் பேசும் பொழுது உனக்கு ஒருவேளை வேதனையாயிருக்கலாம். நீ பிரவேசிப்பதில்லை என்று சொல்கிறார்கள். பிரவேசிப்பதில்லை என்று வார்த்தை மாத்திரமல்ல, அவர்கள் சொல்கின்ற வார்த்தை, குருடரும் சப்பானியும் உன்னை தடுப்பார். எழுந்து நடக்க முடியாதவர்கள், பார்க்க கூடாதவர்கள் தடுப்பார்கள் என்று சொல்லும்போது, வல்லமை படைத்ததான தாவீதுக்கு எத்தனை பெரிய கடினமாயிருந்திருக்கு. இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்டதான கடினம் இருப்பது உண்மை என்றால், இயேசுவோடு கூட இருக்கிறார் என்பதை ஆண்டவர் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். 7ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். அது தாவீதின் நகரமாயிற்று. ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான், அது தாவீது நகரம். ஒருவேளை ஏளனமாய் பேசின உன் குடும்பத்தின் மக்களாயிருக்கலாம், ஒருவேளை உன் மனைவியாயிருக்கலாம், உன் பிள்ளைகளாயிருக்கலாம், சுற்றாத்தார், மற்றவர்கள், உறவின் மக்கள் ஏளனமாய் பேசியிருக்கலாம். உன்னுடைய உயர்வை பார்க்க கூடாதபடி சொல்லப்படுகின்ற வார்த்தை, நீ அதிலே பிரவேசிப்பதில்லை. நீ அப்படி போகும்பொழுது சப்பானிகளும் குருடர்களும் தடுப்பார்கள். யோசித்து பாருங்கள், பார்வையற்ற நிலைமை, எழுந்து நடக்கக்கூடாத நிலைமையில் உள்ளதான மக்கள் தடுப்பார்கள் என்று சொல்லுகிற வார்த்தை இன்றைக்கு உன்னையும் அப்படி புண்படுத்துவது உண்மை என்றால், உன்னுடைய காரியங்களை புண்படுத்துவது உண்மை என்றால், நீ எழுந்து நடக்கக்கூடாதபடி, நீ பிரவேசிக்க கூடாதபடி காரியங்களை செய்ய மற்றவர்கள் தடுப்பார்கள் என்று சொல்லும்பொழுது, உன்னுடைய நிலைமை நீ மாற்றிக்கொள்ளும் பொழுது, தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். அது தாவீதின் தலைநகரமாய் காணப்பட்டது. அன்பு தேவ ஜனமே, ஆண்டவர் உன்னை நினைக்கும் போது, ஆண்டவர் நமக்காய் காரியங்களை செய்யும் போது, அது தாவீதின் தலைநகரமாயிற்று. எதை இயலாது என்று சொல்கிறார்களோ அதை இயக்குகிறவர் இயேசு ஒருவரே. நாம் செய்ய வேண்டிய காரியமெல்லாம் அந்த பரிசுத்த வல்லமையான தேவனுக்கு முன்பாய் நம்மை தாழ்த்தி பணிந்து, பரிசுத்த உள்ளவரே நீ என்னை ஆசீர்வதியும் என்று சொல்வது உண்மை என்றால், ஆண்டவர் திட்டவட்டமாய் சொல்லுகிறார். 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்கள். 2 சாமுவேல். இப்படியே தாவீது இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவாயிருந்தான். அவன் தன்னுடைய எல்லா ஜனத்திற்கும் நியாயமும் நீதியும் செய்து வந்தான். அன்பு தேவஜனமே, ஆண்டவர் உனக்கு ஒரு உயர்வை கொடுக்கும் பொழுது எல்லா ஜனத்திற்கும் நீதியும் நியாயத்தையும் செய்து வந்தான். இன்றைக்கு கிறிஸ்துவின் இரட்சகராகிய இயேசு நமக்காய் காரியங்களை செய்யும்படியாய் பிறந்தவராயிருக்கிறார். ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரையே தந்ததான நீதியும் நியாயத்தையும் செய்ததான இயேசு உனக்குள் பிறக்கிறவராயிருக்கிறார். இயேசு இன்றைக்கு உனக்குள் பிறக்கிறவராயிருக்கிறார். அவருடைய பிறப்பு அதிசயம். பரிசுத்தமானவர், பரிசுத்தமுள்ள தேவன். நீ அவருக்கு முன்பாய் உன்னை தாழ்த்தி பணிந்து இயேசுவிடத்தில் கேட்கும் பொழுது, அதான் சங்கீதக்காரர் சொல்கிறார், கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையை மேய்ப்பராய் இருக்கும் பொழுது, அவரை உயர்த்தும் பொழுது, அவருக்கு முன்பாய் பணிந்து காணப்படும் பொழுது, அந்த பரிசுத்த வல்லமையுள்ள தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் இஸ்ரவேல் அனைத்திற்கும் தாவீதை நீதியும் நியாயத்தையும் செய்யும்படியாய் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். இன்றைக்கு தொலைக்காட்சி வாயிலாய் சத்தியத்தின் திருவார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவஜனமே, உன்னை கொண்டு அநேக நியாயங்களை செய்ய போகிறார். குடும்பம் புறக்கணித்ததல்லவா, தேசம் புறக்கணித்ததல்லவா, மக்கள் புறக்கணித்தார்கள் அல்லவா, ஆனாலும் கூட உன்னுடைய முன்னேற்றத்திலே பலவிதமான தடைகள் வந்தாலும் ஆண்டவர் உன்னோடு கூட இருந்து உனக்கு செய்ய வேண்டிய காரியத்தை ஆண்டவர் தீர்மானித்ததான தேவன் அல்லவா. இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே தீர்மானிக்கிறவர் இயேசு ஒருவரே. அவர் பரிசுத்தர். அவரை உயர்த்துங்கள், அவரிடத்திலே தாழ்மைப்படுங்கள். அவரிடத்திலே நீங்கள் தாழ்மைப்படுவது உண்மை என்றால் நிச்சயம் ஒரு மாறுதல் அடைவீர்கள். ஆண்டவர் இன்றைக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறார். கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். மகா கிருபையும் இரக்கமும் பரிசுத்தம் நிறைந்த நல்ல பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியான நாளுக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த நாள் ஆண்டவரே
என்னோடு கூட பேசும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் என்று வாக்குத்தத்தமான வார்த்தை என்று சொல்லும்படியாய் மக்களோடு கூட நீங்கள் பேசியிருக்கிறீர். அப்பா, உம்மை உயர்த்தும் பொழுது, உம்மை பணிந்து கொள்ளும் பொழுது, ஆண்டவரே பரிசுத்தர் என்பதை அறிந்து கொள்ளும் பொழுது, ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையும் பரிசுத்தமாய் மாற்றி ஆண்டவரே உம்முக்கு முன்பாய் பணியும் பொழுது எங்களையும் சமுதாயத்தில், தேசத்தில் ஆண்டவரை உயர்த்தி வைக்கிற தேவன் நீர் ஒருவர் மாத்திரம். ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்த வேண்டும். ஆண்டவரே உம்முக்கு முன்பாய் நாங்கள் பணிய வேண்டும். போதும், இத்தனை நாட்கள் மக்களுக்கு முன்பாய், மனிதனுக்கு முன்பாய் பணிந்த நாட்கள் போதும். இனி ஒரு நாட்களிலே இயேசு பெரியவர், எனக்காக எல்லாவற்றையும் செய்கிறவர், அவர் உலகத்தின் இரட்சகராகிய கிறிஸ்து, அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு கூட இன்றைக்கு பேசியிருக்கிறார். ஆண்டவரே, ஒருவேளை கோர்ட்டு வழக்காக இருக்கலாம் ஆண்டவரே, இன்னும் முடியவில்லை ஆண்டவரே என்று வேதனையோடு கூட காணப்படுகின்ற மக்களோடு கூட நீ பேசியிருக்கிறேன். உம்மிடத்திலே பணிந்து காணப்படும் போது காரியங்களை மாற்றப் போகிறேன். வியாபார ஸ்தலமாக இருந்தாலும் சரி, குடும்பத்துடைய சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, ஒருவேளை போதைக்கு அடிமைப்பட்டிருக்கிறதான மகனாய் இருந்தாலும் சரி, ஆண்டவரே உம்மிடத்தில் தாழ்ந்து கேட்கும் போது, ஆண்டவரே எந்த பிள்ளைக்காய் அழுது கொண்டிருக்கிறாள் தாயானவள், அந்த பிள்ளையினுடைய கண்ணீரை மாற்றி ஆண்டவரே உயர்த்துகிற தேவன், ஆண்டவரே அவனுடைய பழைய எண்ணங்களை மாற்றி அவனை பரிசுத்தப்படுத்தி அவனை ஆசீர்வதிக்கும்படியா இன்றைக்கு சத்தியத்தின் திருவார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறதான ஆண்டவரே அன்பு சகோதரர் ஒரு மாறுதல் அடைந்து இயேசுவோடு கூட பேசியிருக்கிறார் என்ற நிச்சயத்தில் ஆண்டவரே அவரை வெளிப்படுத்தினதற்காய், பரிசுத்தமுள்ள தேவனை ஆண்டவரை பணியும்படியாய் அவருடைய நாமத்தை உயர்த்துவேன் என்று தீர்மானித்ததான காரியத்திற்காய் நன்றி செலுத்துகிறேன். நீர் எங்களோடு கூட பேசினீர், உமக்கே நன்றி. இயேசு நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தமும் விசேஷமாய் நாளின் சத்தியத்தின் வார்த்தை கேட்ட மக்களோடு கூட சமாதானத்தின் கிருபை இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.